Hi guys, welcome back to my channel. So in this video, we will talk about you use Android mobile keyboard உங்களுக்கு பிடிச்ச போட்டோவை எப்படி செட் பண்றது அத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச போட்டோவை நீங்க யூஸ் பண்ணக்கூடிய கீபோர்ட்ல ஈஸியா செட் பண்ணிக்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். गाइस வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், கீழ பாத்தீங்கன்னா ஒரு லைக் பட்டன் இருக்கும். மறக்காத லைக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோக்கு வந்து ஒரு 2000 லைக்ஸ் வருதான்றதை செக் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்ல கீழ கமெண்ட் செக்ஷன்ல நைஸ் சூப்பர் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. गाइस இதுக்கு வந்து Gboard அப்படின்ற ஒரு கீபோர்டு வந்து இன்ஸ்டால் பண்ணனும். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ஆப் லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த கீபோர்டை டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்க. ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு டிஃபால்ட் கீபோர்டை செட் பண்ணிங்க. நார்மலா உங்களோட வாட்ஸ்அப்ல அந்த டெக்ஸ்ட் பண்ணுவீங்கல, சோ அந்த ஓபன் பண்ணா அந்த கீபோர்டு வந்து ஓபன் ஆகும். அது மேல 3 டாட் மெனு ஒன்று இருக்கும் ரைட் சைடில். ஜஸ்ட் அந்த 3 டாட் மெனு கிளிக் பண்ணி இதில் காட் இட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இதில் தீம்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த தீம்ஸ் வர போயிடுங்க. இதில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா மை தீம்ஸ் அப்படின்னு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு எந்த ஃபோட்டோ நீங்கள் செட் பண்ண நினைக்கிறீங்களோ கீபோர்டில் அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி ஜூம் அவுட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த பாக்ஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி அந்த ஃபோட்டோ வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். இதில் அட்ஜஸ்ட் பிரைட்னஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது 40ல் இருக்கும். அது 100% வந்து வச்சிங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா கிளியராக தெரியும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு செட் பண்ணிக்கங்க. டன்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கீ பார்டர்ஸ்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு லெட்டருக்கும் அந்த பார்டர்ஸ் ஏதாவது தேவையா அப்படின்ற மாதிரி. இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். பார்டர் ஆன் பண்ணால் எப்படி இருக்குது, பார்டர் ஆஃப் பண்ணால் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு லெட்டருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி வேணும்னா செட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துருங்க. அவ்வளோதான், செட்டப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ உங்களோட கீபோர்ட் பார்க்க செமையாக இருக்கும். முன்னாடி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபோட்டோவும் இல்லாத, லுக்கும் இல்லாத அப்படி இருந்தது. இனிமேல் உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோஸ் ஆர் உங்கள் லவ்வர்ஸ் ஃபோட்டோஸ் ஆர் உங்கள் ஆக்டர்ஸ் ஃபோட்டோஸ் எந்த ஃபோட்டோ ஒன்றா வச்சுக்கலாம். பார்க்கவே ரொம்ப யூனிக்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான அப்ளிகேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கைஸ் இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் கீபோர்டில் உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோவை எப்படி செட் பண்ணுறது அதை பற்றி பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணால் வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி பேக்ஸ் வீடியோ. Cheers guys.